ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப வியாதியில நம்ம சிக்கி அழியும் போது ஒரு விசுவாசியாக இருக்கிறதை காட்டிலும், விசுவாசியாக பிள்ளையாக இருந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பதை காட்டிலும், ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியக்காரனாக வருகிறேன், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு பலன் இல்லை வேணும் இல்லையா, உமக்கு உம்முடைய வார்த்தைகளை சுமந்து செல்ல எனக்கு பலன் ஆரோக்கியம் வேணும் இல்லையான்னு சொல்லும்போது அவருடைய பெயர் என்ன தெரியுமா? தன்னுடைய ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற ஆண்டவர். அந்த பேர்ல ஒரு களங்கம் வருகிறதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அப்படித்தானே? அல்லேலூயா. ஆண்டவர் தைரியமாவே கிளைம் பண்ணலாம். ஆண்டவரே நான் உங்க ஊழியக்காரன்பா, எனக்கு இந்த சுகத்தை தருவீராக, நீர் பரிகாரியாகிய கர்த்தர் அல்லவா என்று அவருடைய நாமத்தை சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெறுகிறதை நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீங்க. இதெல்லாம் யாருக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறவராக வந்தார். அவரோடு கூட இணைந்து நீங்கள் ஊழியம் செய்யும் போது இவைகள், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஊழியம் செய்கிறவருடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கும் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய உற்சாகப்படுத்தும்படியாக இவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்.